வெல்கம் டு அவர் சேனல். ஒரு லாங் ஆஃப்டர் அப்புறமா நம்ம திரும்ப வந்து குக்கிங் வீடியோ வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க வீட்ல மார்னிங்கே என்ன ஸ்பெஷல்னா ஆட்டுக்கால் பாயா தான். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னப்பா இன்னைக்கு ஆட்டுக்கால்? ருமாலாச்சு ஆட்டுக்கால் சாப்பிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டேன். ஓ, எவ்வளோ ஆட்டுக்கால்? 300 ஒரு காலா ரெண்டு காலா? ஒரு ஆட்டுக்கால் ஒரு 4 காலா? ஓகே. இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஆட்டுக்காலை வேக வச்சிடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த ஆட்டுக்காலையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து மூடி வச்சு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இதுல வந்து 3 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சு 2 தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சு விடுறதுக்காக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சு விடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 10 முந்திரி, கொஞ்சமா உடச்ச கல் எடுத்து வச்சுக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், என்ன வேண்டாம். கொஞ்சமா கொத்தமல்லி, இது வந்து ஊற வச்ச கசகசா தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இதுல வந்து முந்திரி சேர்க்கிறப்ப நமக்கு கிரீமியா கிடைக்கும். பச்சை மிளகாய் வந்து நாங்க சேர்க்கல, தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஃபிளேவருக்காக சேர்க்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். ஆட்டுக்கால் வந்து இப்ப நல்லா வெந்துருச்சு. இதை சேர்த்துடலாம். இது வந்து 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன். சூப்பரா வெந்திருக்கு. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுல சேர்த்தா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து லாஸ்ட்ல கொஞ்சமா மிளகுத்தூளும் சீரகத்தூள் வந்து நம்ம ஜீரணத்துக்காக சேர்க்கிறோம். வந்து சேர்த்துடலாம் குழம்புல. ஃபைனலா நம்ம கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதை அப்பாக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் வாங்க. டேஸ்ட் பண்ணுங்க.
ஊத்தாம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பூத்தம். நல்லா இருக்குமா? இட்லியும் நல்லா இருக்கு, இடியாப்பமும் நல்லா இருக்கு. ஆட்டுக்கால் பாயா. ராஜ்கிரண் மாதிரி கடிப்பா. ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்குமா? டேஸ்டா சூடா. இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி, இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்து நம்ம வீட்டில் பண்ணது, இடியாப்பம் வந்து கடையில் வாங்கினது தான். எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம குக்கிங் வீடியோக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா மார்னிங்கே வந்து இட்லி, இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். குடிக்கிறத பாரு. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம குக்கிங் வீடியோக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இட்லியும் இடியாப்பமும் சைட் டிஷ் இல்ல மெயின் டிஷ். சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன்.